ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை எப்படி ட்ரா பண்ணுறது ப்ளஸ் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் அந்த ட்ரெண்ட் லைனை நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ப்ராப்பரான ட்ரெண்ட் சேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ளஸ் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கும் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வந்துட்டு உதவும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைனோட ரூல் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் அதை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இப்போது ஸோ அப் ட்ரெண்டுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா இதான். அதாவது ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு எல்லா ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸ்விங் லோஸ் இல்லையா இதெல்லாம். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்துட்டு எப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ மார்க்கெட் வந்துட்டு அடுத்த ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, அது வந்துட்டு டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஓகே, ஒன்று அது டவுனில் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அது சைட்வே எடுக்கும். ஓகே, இது சைட்வேயாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு நடக்கும். ஓகே, இதில் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டில் நம்ம வந்துட்டு ஸ்விங் லோஸை கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்விங் லோஸ் அட்லீஸ்ட் நம்ம 2 இடத்துலையாவது கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் நமக்கு கிடைக்கும். ஓகே, அதாவது 2 ஸ்விங் லோஸையாவது கனெக்ட் பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2 டச்சாவது இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம், 3, 4, 5 எவ்வளோ டச்சஸ் வேணா இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் 2 டச் இருந்தால் தான் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இன்னொரு டைம் ப்ராப்பராக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்விங் லோஸை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்விங் லோஸை கனெக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் நமக்கு 2 டச்சாவது இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் கட் பண்ணும்போது அதோடைய ட்ரெண்டை இப்படி சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி சைட்வே போகலாம். ஓகே, ஸோ ஹவு டு ஃபைண்ட் அ ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல நான் இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் 2 விஷயத்த நோட்டீஸ் பண்ணலாம். ஒன்று, ஸ்விங் லோஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது இல்லையா, இந்த ஸ்விங் லோஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும்போது இது சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, சப்போர்ட்னா என்ன? சப்போர்ட்னா ஒரு கரண்ட் மார்க்கெட் இருக்குது, இப்போ வந்துட்டு மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இதுக்கு கீழே இருக்க ஏரியா, அதாவது அது கீழே விழாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்னு சொல்லுவோம். மேலே இருக்க ஏரியா, ஓகே, மேலே வந்துட்டு போக விடாமல் தடுக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோஸ்லையுமே மார்க்கெட்டை கீழே போக விடாமல் தடுக்குது. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு புரியும். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போது ட்ரெண்ட் லைன் வந்துட்டு கட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், நம்பர் 1. அப்படி இல்லைன்னா அது சைட்வே ஆகலாம், நம்பர் 2. இல்லை அப்படின்னா மூணாவது என்ன நடக்கும்னா, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இதே அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்படி அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 ஸ்விங்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் 2 டச் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்துட்டு சடனாக ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு இப்படி மேலே போயிட்டு கண்டினியூவும் ஆகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்னாலேயோ இல்லை அந்த கம்பெனியோட ரிசல்ட்னாலேயோ, ஓகே, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் சோல்டு ஓவர் பாட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராஷ், ஓகே, ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான டைமில் ஒரு கோவிடே வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தது, மார்க்கெட்டில் நிறைய நெகட்டிவ் வந்தது. ஸோ அதனால் அது ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பைக் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் மார்க்கெட் இந்த மாதிரியும் நடக்கும்னு சொல்கிறேன். ஓகே, அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்து கரெக்டாக அது வந்துட்டு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும்னு இல்லை, அது பிரேக் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். பட் இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அதே ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்ததுன்னா இப்படி சப்போர்ட் எடுத்துட்டும் மேலே போகலாம். ஓகே, அதாவது இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் கற்றுக்குறீங்க. ஒன்று, நீங்கள் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது, அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனாலும்
ஒன்று அதை பிரேக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபால்ஸாக பிரேக் அவுட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணும். ஓகே, ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்கும், ஒரு ஹை இருக்கும், அடுத்த ஹை கீழே இருக்கும், அடுத்து லோ கீழே இருக்கும். ஓகே, மார்க்கெட் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஸோ இந்த மாதிரிலாம் கட் பண்ணாது, நான் வரையும் போது அப்படி சொல்கிறேன். ஓகே, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன் இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு, இப்போ இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட் இது மேலே போக விடாமல் இந்த ஏரியா தடுக்குது இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இதை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்து கட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு சைட்வே போகலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அடுத்து அதோடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டான மார்க்கெட்டில், அதாவது நல்லா ஒரு மூவிங் இருக்க மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இதோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சைட்வேவாக இருக்குது, இப்போ வந்துட்டு ஒரு சைட்வே இருக்குது. ஓகே, சைட்வே மார்க்கெட்டில் இது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஓகே, சைட்வேக்கும் ரேஞ்ச் பவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதோடைய லென்த்து. ஓகே, சைட்வேனா என்னென்னா அதோடைய லென்த் அதிகமாக இருக்காது, ஆனால் ரேஞ்ச் பவுண்டுனா என்னென்னா அதோடைய நல்ல ஒரு வெலாசிட்டி. ஓகே, ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டு. ஓகே, அந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அதோடைய ரேஞ்சும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நடக்கும் அந்த ஸ்டாக்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு அதை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில், ஸோ இதில் ட்ரெண்ட் இந்த சைட்வே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த சைட்வே இது பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஒர்க் அவுட் ஆகும். இது ஏன்னா இது லோயர் டைம் ஃப்ரேமில் இப்படி தான் இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம அதோடைய லெக்கை சேஞ்ச் பண்ணிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அந்த ஒரு லெக்கும் சேஞ்ச் பண்ணிக்குதான் ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா நீங்கள் எடுக்கிற பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்லேயுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் அது எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோடைய ரூல்ஸ். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக இருக்கும், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சது தான், இது அப் ட்ரெண்டில் சப்போர்ட்டாக ஆக்ட் இவ்வளவு கூணையாக போகாது. ஓகே, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இது ஒரு சப்போர்ட் ஏரியா, அட்லீஸ்ட் 2-3 டச்சாவது இருக்கணும். ஓகே, இதே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இப்படி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா, அதாவது இது ட்ரெண்டு இப்படி சேஞ்ச் ஆகுதா இல்லை ட்ரெண்டு இப்படி கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்ட் இல்லையா, ஸோ இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஸ்விங் லோஸ், இது ஹையு இது லோ இல்லையா, ஸோ இந்த லோஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. இதே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஸ்விங் ஹைஸை கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸ்விங்கு ஹைஸை கனெக்ட் பண்ணுது. ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு உண்டான ரூல். ட்ரெண்ட் லைனில் 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும். ஓகே, அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்விங்ஸ் எல்லாம் கொடுக்காம இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறத விட இப்படி ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்க இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைகிறது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ டைட் ட்ரெண்ட் லைன் ஒன்று, ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணிட்டீங்க, இப்போ வந்துட்டு ஒரு ஹை இப்படி போயிட்டுருக்கு, இப்படி நீங்கள் ட்ரெண்ட் லைனில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்த மார்க்கெட் கட் பண்ணும்போது நமக்கு லைன் சார்ட் இல்லை, நம்ம வந்துட்டு இது கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்க்குறோம். ஓகே, மார்க்கெட் இப்படி ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் கட் பண்ணுது, ஏன்னா இது அப் ட்ரெண்டு. கட் பண்ணும்போது அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது, ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரெட் கலரில் இருக்குது. ஓகே, கேண்டில் எனக்கு ரெட் கலரில் போட வரல. எனிவே, ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் வருது அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் திங், ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட், இப்படி டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் வந்துட்டு இப்படி கட் பண்ணுது மேலே போயிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஓகே, அது கலர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் இப்படி க்ரீனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இது வந்துட்டு ப்ராப்பரான பிரேக் அவுட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட்ஸு. ஓகே, இதோட சைக்காலஜி எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ரேண்டமாக ஒரு சார்ட் எடுக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தீபக், ஓகே, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். எப்போவுமே ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். லோயர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்மாக, ஓகே, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பர்ஃபெக்டாக சைட்வேல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்வேல இருக்கும்போது, இந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட்வேல இருக்கும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு அவ்வளோவா சப்போர்ட் பண்ணாது. ஓகே, அதாவது ட்ரெண்ட் லைன் உங்களால் ட்ரா பண்ண முடியலை. ஆனால் இது வந்துட்டு ஒரு லாங்கர் பீரியடுக்கு, ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ஸ்டாக்கை நான் வந்துட்டு வீக்லியில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டாக்கை வீக்லியில் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய ஸ்விங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் ப்ரீவியஸாக ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுது, ஸோ பிரேக் பண்ணுது, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே மூவ் ஆகுது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா லோவர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு வந்துட்டு டைட் ட்ரெண்ட் லைன்ஸ் கிடைக்கும். ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரெண்ட் லைன்ஸு. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது த ஹிண்ட் இஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணணும். பட் ட்ரேடிங் இன்ட்ராடேக்குன்னு வரும்போது லோவர் டைம் ஃப்ரேமுக்கு அதே ப்ராக்டிஸை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வியூ மாறிடும். ஓகே, அதாவது உங்களோட வியூஸ் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, எந்த இடத்துல டைட் ட்ரெண்ட் லைன்ஸ் வரும், எந்த இடத்துல வந்துட்டு ஹை ஸ்விங் லோஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகே, அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதே சார்ட்டில் நான் டே டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, டே டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா ஸ்விங் ஹையையும் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது ஹையஸ்ட் ஸ்விங் ஹையும் லோவஸ்ட் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் ரீப்ளே பண்ணுறேன். அதாவது என்னன்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் சொல்கிறேன். ஓகே, கரண்ட் மார்க்கெட்டுக்கு சாலிடான ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான். ஏன் இது சாலிடான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பயங்கரமாக ஒரு ஃபால் வந்திருக்கு. ஓகே, சப்போர்ட் ஏரியா எது அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்துட்டு சப்போர்ட் ஏரியாவாக சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்தையும் வைக்கலாம். அதாவது இதுதான் வந்துட்டு லோவஸ்ட் ஸ்விங் லோவாக இருக்குது. ஆனால் கரண்ட் மார்க்கெட் கிட்ட இருக்க ரிவர்சல் பாயிண்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பாயிண்ட். ஒன்று இது ரெசிஸ்டன்ஸ் 1, இது ரெசிஸ்டன்ஸ் 2, இது சப்போர்ட் 1, இது சப்போர்ட் 2. ஓகே, ஏன்னா இந்த இடத்துலலாம் ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் இங்கிருந்தும் கீழே வந்திருக்கு, மார்க்கெட் இங்கிருந்தும் கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இங்கிருந்தும் பவுன்ஸ் ஆயிருக்கு, இங்கிருந்தும் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் 1 இது, சப்போர்ட் 2 இது. ஓகே, லைன்ஸ் எப்போவுமே ட்ரா பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஒரு ஏரியாவாக மார்க் பண்ணணும். அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஓகே, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு. இந்த மாதிரி ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ட்ராப் பண்ணிங்கன்னா, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களோட அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை வந்துட்டு இப்படி கோரிலேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ இல்லை சப்போர்ட் கிட்டேயோ மட்டும்தான்
ட்ரெண்டு அதோடைய டைரக்ஷனை மாற்றும். ஓகே, என்ன அர்த்தம்? இப்போ சப்போர்ட் கிட்ட வருது, நம்ம சப்போர்ட் கிட்ட வந்தோம்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, அது வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஏரியா. அந்த சப்போர்ட் கிட்ட வந்தா மார்க்கெட் வந்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சரி, சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு, திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது அது வந்துட்டு டிமாண்ட் அதிகப்படுத்தி கிரீன் கலர் கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், பையர்ஸ் உள்ள வருவாங்க. இதுதானே நம்மளுடைய கோர் அஜெண்டா. ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு ரூல். ஓகே, அந்த ரூலை நம்ம முன்னாடியே வந்துட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணதான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிட்ட, சப்போர்ட் கிட்ட, ஓகே, அதோட ஏரியாஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம். ஓகே, ட்ரெண்ட் லைன் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா, இந்த கேண்டிலுடைய ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஹையை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்படி கனெக்ட் பண்ணா இந்த கேண்டில்ஸ் எல்லாம் கட் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் கட் பண்ற மாதிரி எல்லாம் வரையக்கூடாது. ஓகே, ப்ராப்பரா அது பார்த்தோன்னே ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, பார்த்தோன்னே ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பிளஸ் விக்ஸ் கனெக்ட் பண்ணலாம், பட் கேண்டில்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு 2-3 டச்சஸ் ஆகுது இருக்கணும். எஸ், அதாவது ஒரு 2-3 ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, ஒரு 2-3 ரிஜெக்ஷனாவது அந்த இடத்துல நடக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒன்று இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட இருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகணும், இல்லை இந்த சப்போர்ட் கிட்ட இருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகலாம். ஐ டோன்ட் நோ, பட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கூட கீழே போகலாம். ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண கற்றுக்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ட்ரெண்டு கிட்ட, அதாவது ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது மட்டும்தான் மேட்ரு. ஓகே, ஸோ ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைனை, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கவனமாக பாருங்க, இந்த சப்போர்ட் கிட்ட பாருங்க, ரிஜெக்ட் ஆகுது. ஓகேயா, இந்த ரெண்டாவது சப்போர்ட் கிட்ட வந்திருக்கலாம், பட் இதுதான் ரீசெண்டாக இருக்கு. ஓகேயா, ரொம்ப ரீசெண்டாக இருக்கு ஏரியா இதெல்லாம். ஓகே, இந்த ஏரியால இருந்து இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்தோடனே மார்க்கெட் வந்துட்டு என்ன முடிவு பண்றாங்க? ஓகே, பையர்ஸ் உள்ள வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்து என்னன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை இந்த கிரீன் கலர் கேண்டில் நல்லா பிரேக் அவுட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி பிரேக் அவுட் பண்ண உடனே ஓகே, பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால பையர்ஸ் நிறைய பேர் வராங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடான ட்ரெண்ட் லைன் கிடையாது, ஏன்னா அது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்க எதுவுமே பண்ண போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்க அதை டிலீட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்கு, மார்க்கெட் சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க. இப்போ மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ செகண்டா இருக்க ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்ல இருக்க சப்போர்ட் இது, ரெசிஸ்டன்ஸ் இது, மார்க்கெட் வந்துட்டு இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க வரைஞ்சிருக்கும் போது டவுன் இப்படி வரைஞ்சிருந்தீங்க இல்லையா? இப்போ இதுல வந்துட்டு நான் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இது டவுன் ட்ரெண்டு, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. டவுன் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஒன்று அதை கட் பண்ணும், அப்படி கட் பண்ணிடுச்சுன்னா அதோட ட்ரெண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஆமா, கட் பண்ணிடுச்சு, இதோடைய ட்ரெண்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன். இது எப்படியான ட்ரெண்ட் லைன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன். ஏன்னா 2 டச் இருக்கு, ஸ்விங் ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது. அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்ல ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணுது. ஸோ இட்ஸ் கிளியர் கட்டா ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகே, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்விங் லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியல. ஓகே, இது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டா இருக்கு,
அதாவது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைஸ் எல்லாம் கொடுக்காம இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் வந்துட்டு டைட் ட்ரெண்ட் லைன் வரையக்கூடிய இடம். ஓகே, நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி டைட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா அதோடைய பிரேக்கிங் கெப்பாசிட்டி அண்ட் அது வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. ஓகே ஓகே லெட்ஸ் see. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த டச் வச்சு தான் நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன். ஓகே, டைட் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஏரியாவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு டைம் ரெட் கலர் கேண்டில் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுது. ஓகே, விச் மீன்ஸ் என்னன்னா, நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஓகே, லெட்ஸ் see மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சாலிடான ரெட் கலர் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு நீங்கள் செல் என்ட்ரி எடுப்பீங்களா, இல்லை இந்த ரெட் கலர் கேண்டில் செல் என்ட்ரி எடுப்பீங்களா? ஸோ என்னோட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இதில் எந்த கேண்டில் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக என்ட்ரி எடுப்பீங்க? ஓகே ஓகே ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இந்த கேண்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் அப்படின்னு தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில்லையே நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, டைட் ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சது அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டில் இருந்து நம்ம கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும். அதாவது ட்ரெண்ட் லைனில் மட்டும் எப்போலாம் நீங்கள் டைட்டான ட்ரெண்ட் லைனில் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த டைட் ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணுது அப்படின்னா யூ ஷுட் வெயிட் அன்டில் யூ கெட் அ கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா, ஓகே, அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரீடெஸ்ட் ஏரியா உங்களுக்கு கொடுக்குதா, ஓகே, உங்களுடைய இண்டிகேட்டர் ஏதாவது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் வருதா, நெக்ஸ்ட் ப்ராப்பரான ஒரு லோவர் ஹைஸ் லோவர் லோ ஃபார்ம் பண்ணுதா. ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் எனக்கு இது ஒரு ஹை, ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் உங்களுக்கு எப்போவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செஷன் முடிச்ச அப்புறமா நான் சொல்லுவேன். அதாவது இந்த சீரீஸ் முடிச்ச அப்புறம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக மட்டும், ஓகே, இந்த கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக இருக்குது. இந்த லோ மார்க்கெட் கட் பண்ணும்போது இந்த கேண்டிலோடைய மிட்ல தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். இந்த கேண்டிலோட மிட்ல, அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த கேண்டில் இப்படி லோவர் லோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஸோ இந்த கேண்டில் தான் என்னோட ப்ராப்பர் என்ட்ரி. இந்த கேண்டில் வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஓகே, பட் இந்த கேண்டில் என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் இன்டெசிஷன் கேண்டில் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் உங்களுக்கு ஒரு சஜஷனுக்காகவோ இல்லை நீங்கள் இதை வச்சு என்ட்ரி எடுக்கணுங்கிறதுக்காகவோ சொல்லலை. இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாட்ஸ். ஓகே, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னா அந்த டாட்டை வச்சு அடுத்தடுத்து நீங்கள் பிடிச்சிடணும். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஃபைன் பண்ணணும். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு இப்படி மார்க்கெட் சேஞ்ச் ஆகுதா, அடுத்து நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண முடியுமா, உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 டச் இருக்கா, இது எல்லாத்தையுமே இதுவுமே டைட் ட்ரெண்ட் லைன் தான். ஆனால் இதெல்லாம் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்ஸ் கிடைக்கும். நான் இப்போ டே டைம் ஃப்ரேமில் சொல்லி கொடுக்குறது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் வரைக்கும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் வரைக்குமே இந்த ஒரு சிஸ்டமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு சிஸ்டமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் உங்களுக்கு எதுலேருந்து சொல்லுவேன் அப்படின்னா மந்த்லியிலேருந்து பாருங்கள். ஓகே, மந்த்லியிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 50 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, மந்த்லியில் ட்ரா பண்ணுங்கள், அது ஒர்க் அவுட் ஆகுதான் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 50 ஸ்டாக் எடுங்க,
நிஃப்டி 200 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 50 ஸ்டாக்ஸ்க்கு மந்த்லியில் எடுத்துக்கோங்க. மந்த்லி எடுத்துட்டு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி பாருங்க. அது அப் ட்ரெண்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கா, அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கா, மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்ணுதா, அப்படி கிரீன் கேண்டில் பிரேக் பண்ணால் அந்த ட்ரெண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுது, உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகுதா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே யூ ஷுட் பி ப்ராக்டிஸ். ஓகே, இந்த சீரீஸோட முக்கியமான விஷயமே வந்துட்டு என்னன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, என்னதான் வந்துட்டு ஒரு 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 புக் படிக்கிறீங்க, அந்த புக்கில் வந்துட்டு ஒரு விஷயத்தை இப்படி தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போதோ, குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு டிரைவிங்காக இருக்கட்டும், ஓகே, அது எந்த விதமான ஸ்கில்லாக இருக்கட்டும், ஒரு புக்கில் சொல்லித்தரதை விட ஒரு வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய காமனான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஸ்விம் பண்ணுறது. ஸோ ஸ்விம்மிங் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. யூ ஷுட் பி நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறவங்க கிட்ட ப்ராப்பராக கற்றுக்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் அந்த தண்ணியில் இறங்கி ஸ்விம் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய நிறை குறைகள் என்ன, எதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிடுறேன், நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணோன்னே இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைனை மாற்றி கூட ட்ரா பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இந்த ஏரியாவில் நான் இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைஸை கனெக்ட் பண்ண முடியாமல் இப்படி கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்பராக இது வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். பிரிட்டானியா ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஸோ நான் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் காமிக்கும் போது நான் வந்துட்டு எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்க சார்ட்ஸ் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓகே இது வந்துட்டு மற்ற ஸ்டாக்ஸ்லலாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இல்லை, நான் புரியறதுக்காக, அதாவது கற்றுக்கும் போது நமக்கு ப்ராப்பர் வியூவில் இருக்கிறத நம்ம கற்றுக்குறோம். ஓகே, பட் நீங்கள் போக போக உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் சொல்லுங்கள், அதாவது கமெண்ட் செஷனில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் நான் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காமிக்கணும், இல்லை கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைன் எந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு அப்புறமும் ப்ராக்டிக்கல் செஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் கொடுக்குற அந்த செட் ஆஃப் ஸ்டாக் எடுத்து நான் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். என்னோடதும் உங்களோடதும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸ்விங் ஹை நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்விங் லோ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸு அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த இடத்துலையும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. இது வந்துட்டு ஜோனாக வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஏரியா கிடச்சிருக்கும். ஓகே, இப்படி ஒரு ஏரியா கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஆப்வியஸ்லி நமக்கு நிறைய இது வந்துட்டு டவுன் ட்ரெண்டு. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் என்னவோ ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் இந்த ஹையையும் இந்த ஹை நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இந்த டச்சையும் கவர் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஓகே, 1 2 3 4 டைம்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா அது பிரேக் அவுட் கொடுக்கலாம், இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா பிரேக் பண்ணி ஐ மீன் அதோடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணும்போது அது இருக்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது வந்துட்டு டவுன் ட்ரெண்டு சப்போர்ட் கிட்ட இருந்து திரும்பலாம். ஓகே ஓகே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த ஸ்ட்ராங் கட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, சிம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் எந்த ஸ்டாக்ல வேணால் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, எந்த ஸ்டாக்ல வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும்.
அதாவது லோவர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஓகே, நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட்டு. எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது எஸ்டர்டே, ஓகே, இது ரெசிஸ்டன்ஸு, இது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஸ்விங்ஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி இது கட் ஆகுது, அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வருது, ஓகேயா. ஸோ இது லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்காக நான் இது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி சைட்வேல இருக்கும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்ஸை ட்ரா பண்ண முடியாது, ஓகே, ஆப்வியஸ்லி. பட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகலாம், பட் இதெல்லாம் அவ்வளோ சாலிடாக இருக்காது. உங்களோட ரூல் என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில ட்ரெண்ட் லைன் மறைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகே. ஒருவேளை மார்க்கெட் வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா, ஓகே, சப்போர்ட் கிட்ட திரும்பும் அப்படின்னு எனக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்கே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஐ ஷுட் என்டர், ஓகே. இப்படி ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட்டாஸ் பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு ஓஏ டேட்டா பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு எஃப்ஐடிஏ டேட்டாஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இதோடைய மூவ்மெண்ட் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், ஓகே. பட் நான் லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் இது ஒர்க் அவுட் ஆகும், இதோடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த சீரீஸையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம், ஓகே. உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்டாக்ஸு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரெண்ட் லைனில் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகே. ஓகே டீம், ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துகிட்டு நான் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.